ஈவிக்காரன்னு சும்மாவா சொன்னாங்க. நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஹாய் மகளே! இப்ப எங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, காலைல 5 மணிக்கு கஷ்டம் வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்க டியூட்டி பார்த்தீங்கன்னா, பெங்களூர் தான் டியூட்டி போறோம். இன்னைக்கு என்ன ஓட்ட போறோம் அதான் பெரிய சர்ப்ரைஸு. ஈவி கார்ல பெங்களூர் போறோம். கோயம்புத்தூர்லருந்து பெங்களூர். இந்த ஈவிக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொண்ணா சொல்லப் போறேன். அத பார்க்குற முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப நம்ம போற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கார் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த கார் மெஜாரிட்டி ரேஞ்ச் 200 தருது. நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம் சேலம் சார்ஜ் போட்டோம். சார்ஜ் போட்டு சாரமல்ல உட்காந்து ஒரு பிரேக் ஸ்டார்ட் முடிச்சுட்டு, நம்ம கிளையண்ட் பையன் கூட ஜாலியா பேசி விளையாண்டு நம்ம கார் சார்ஜ் ஆயிடுச்சு நண்பர்களே. திரும்ப பெங்களூர் ட்ரிப்ப ஸ்டாப் பண்ணுச்சு. இந்த கார் நம்ம கஸ்டமர் ஆடியோ சிஸ்டம் போட்டு ஆடியோ சவுண்டு. ஸோ தொப்பூர கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த கார்ல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு தான் கிடைக்கவே மாட்டேங்குது நமக்கு. பெங்களூர் போனா 2 டைம் நம்ம சார்ஜ் போனது ஆயிடுச்சு. சரி அப்புறம் சார்ஜ் போட்டு நம்ம ஒரு வழியா பெங்களூர் போறது ரொம்ப ரிஸ்க் மாரி ஆயிடுச்சு கடைசில. ஸோ டோல்கேட் வந்தாச்சு நம்மளே. பெங்களூர் பார்டர் இது. செல்ஃப் பெட்ரோல் பங்க்ல விட்டு நம்ம லஞ்ச் சாப்பிடல. இங்க நம்ம ஒரு கப் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கப் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு அகைன் பெங்களூர் என்டர் ஆயிட்டோம். உங்களுக்கே தெரியும். யூசுவலாவே பெங்களூர் வந்து ஃபுல் டிராஃபிக்கா தான் இருக்கும். இன்னைக்கு சொல்லவா வேணும். முகூர்த்த நாள் வேற. ஃபுல் டிராஃபிக் போகவே முடியல. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு மண்டபத்துக்கு வந்து கார பார்க் பண்ணி மண்டபத்துக்குள்ள போயாச்சு. ஸோ ஹால் நல்லா பெருசாவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபுட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாரி இல்ல. எனக்கு அது பிடிக்கல. ஓகே தான் அது ஓரளவுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கஸ்டமர்ட்ட பேசிட்டு, நம்ம அங்கருந்து திரும்பி உட்கார்ந்து கிளம்பியாச்சு. மண்டபத்துலருந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் வருது. நம்ம நாசமா தான் ஓட்ட போறோம். சார்ஜ் பண்ணி நிப்பாட்ட போறோம். நம்ம கிளையண்ட் தான் ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம வண்டி அவர்ட்ட குடுத்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். ஒரு அழகான படம் போட்டாரு. பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். தொப்பூர கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வண்டி வாங்க ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். சப்போஸா ஒரு வந்து நான் வண்டி வாங்க ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். நேரா போயிட்டு வருதுங்க. திரும்பி அகைன் சேலம் திரும்பி நம்ம திரும்பி சார்ஜ் போட்டோம். அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆனா தூங்கிட்டேன். சரியான டயர்டு. ஸோ இதே மாரி வீடியோ ஃபாலோ பண்ணிக்கணும். பை பை. டேக் கேர்.